ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்னு எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அந்த மனுஷன் பேசுகிற வாயின் வார்த்தைகள் நிமித்தம்தான் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, நல்ல மரம் எப்பொழுதும் நல்ல கனிகளை, சுவை மிகுந்த கனிகளை கொடுக்கிறதா இருக்கும். ஆனால் கெட்ட மரம் அது நல்ல கனிகளை ஒரு நாளும் கொடுக்காதுங்க. அதனால் நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷங்களை எடுத்து காட்டுகிறதா இருக்கும். ஒரு நாளும் அது கெட்ட பொக்கிஷங்களில் பொல்லாத காரியங்களை ஒரு நாளும் அது எடுத்து காட்டாதுங்க. பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 45வது வசனத்தின் கடைசி பகுதி நாம் வாசிப்போமா? இருதயத்தின் நிறைவுனால் அவனவன் வாய் பேசும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷங்கள் நிறைந்துள்ளதா இருக்கிறதா, நல்ல கனிகளை உடையதா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது அநேகருடைய காயங்களை கட்டுகிற, ஆற்றுகிற வாயின் வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படும், நம்முடைய வாயிலிருந்து புறப்படும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.